கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் இணைந்து தேவனாகிய கர்த்தரை பாடி துதிக்கப் போகிறோம். இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். எல்லாம் நல்ல உற்சாகமாக நீங்கள் இருக்கிற இடத்துல தேவாதி தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி பாடி அவரை ஆராதிக்க போகிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ, துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா உயிருள்ள நாளெல்லாமே, அப்பா உயிருள்ள நாளெல்லாமே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. நல்ல தகப்பனே, இந்த நாளை எங்களுக்கு தந்த உம்முடைய தயவை நினைத்து மனதார உங்கள் நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளட்டும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தியானிக்கும்படியாக சங்கீதம் 100வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கிறேன். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செல்லும்போது எப்படி செல்ல வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு அழகாக நிறைவூட்டுகிறது. நாம் கடவுளுக்கு முன்பாக போகும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு காரியங்களோட தேவ சமூகத்திலே செல்லுகிறவர்கள் உண்டு. குறிப்பாக பொதுவான கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள், கர்த்தர்தான் தெய்வம் என்று தெரிந்தாலும் கூட பொதுவான கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் கடவுளுக்கு முன்பாக செல்லும் பொழுது என்ன செய்கிறார்கள்? உலகத்தில் பாருங்கள், அவங்க ஏதோ ஒரு காணிக்கை கொண்டு போவாங்க, ஒரு சிறந்தவைகளை கொண்டு போவாங்க, பணத்தை கொண்டு போகிறவங்க இருக்கிறாங்க. சிலர் தங்களுடைய சரீரத்தில் கூட சில காயங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த கடவுளுக்கு முன்னால் போய் நின்று நம்ம பட்டிருக்கிற இந்த காயத்தை பார்த்தாயிலும் கடவுள் நம்ம மேலே மனம் இறங்கி நம்ம வேண்டுதலை நமக்கு கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி அப்படியெல்லாம் போய் நிற்கிற மனிதர்களை உலகத்தில் பார்க்க முடியும். உலகத்தில் உள்ள தெய்வங்களை வணங்குகிற மக்கள் அப்படித்தான் கடவுளுடைய பார்வையில் இரக்கம் பெறுவதற்காக ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்து தங்களுடைய சரீரத்தை வருத்தி கொண்டு அல்லது ஏதோ காயப்படுத்தி கொண்டு அல்லது ரொம்ப தியாகமாக சில காரியங்களை செய்து அந்த கடவுளுடைய இரக்கத்தை பெறுவதற்காக
அவங்க அந்த உலக தெய்வங்களுக்கு முன்பாக நிற்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனுஷன் நிற்கும்போது அல்லது வரும்போது நாம் நம்முடைய சரீரத்தை வருத்தி கொண்டோ காயப்படுத்தி கொண்டோ வேதனைப்படுத்தி கொண்டோ அவருக்கு முன்பாக வருவதை கடவுள் எதிர்பார்க்கவில்லை அல்லது விரும்பவில்லை. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமெல்லாம் என்னவென்றால், நாம் அவருக்கு முன்பாக செல்லும்போது எப்படி செல்லணுமா பாருங்கள், மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வாருங்கள் அப்படிங்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக நாம் பட்ட எல்லா பாடுகளையும் அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் மரித்ததுனால நாம் அவருக்கு முன்னால் போய் ஒரு பரிதாபமான நிலையில் நிற்கிறத அவர் விரும்பலை. ஆனால் அவர் என்ன விரும்புகிறாரு, நம்ம அவரை ஆராதித்து கொண்டு அவருக்கு முன்பாக போனோம், தெய்வத்தை துதித்து கொண்டு ஆராதனை செய்து கொண்டு அவருக்கு முன்னால் போனோம், அதுவே போதுங்கிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ எளிமையாக்கி இருக்கிறார். இந்த காலங்கள் லெந்த் டேஸ் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் பொதுவாக அந்த நாட்களை ஆசரிக்கிறாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் இதை ஒரு பாரம்பரியமாக எண்ணிக்கொண்டு செய்கிறாங்க. என்னென்னா, அந்த 40 நாட்கள் அவங்க எதுவும் அவங்க சாப்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் செய்கிறாங்க. அவங்க சரீரத்தை வருத்தி கொண்டு கடவுளை இரக்கம் பெறணும்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் பைபிள் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் 40 நாள் நீங்கள் இருந்து தான் வரணும்னெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், சில நேரம் நம்மளை வருத்தி கொண்டு கடவுள் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது தேவையில்லை. நம்ம ஆண்டவரை ஆராதித்து கொண்டு துதித்து கொண்டு அவரை ஸ்தோத்தரித்து கொண்டு அவருக்கு முன்பாக வந்தாலே போதும், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதில் 4வது வசனத்தை பாருங்கள், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். பார்த்தீங்களா, அவருடைய வாசலில் போய் நிற்கும் போதே துதியோடு தான் வர சொல்கிறார். பணத்தோட வா, பொருளோட வா, உன்னை வருத்தி கொண்டு வா, நீ காயத்தோட வா, ஒன்றும் கர்த்தர் விரும்பலை. கர்த்தர் விரும்புவது துதியோடு வாங்க, துதித்து கொண்டு வாங்க அப்படின்னு விரும்புகிறார். அதனால் நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் எப்போ போய் உட்கார்ந்தாலும் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய தேவனை துதிங்க, தேவனை ஆராதிங்க, தேவனை புகழுங்க. அப்படி தேவனை ஆராதித்து தேவனை புகழும் பொழுது தேவன் சந்தோஷப்பட்டு உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் அப்படி ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவருக்கு முன்னால் செல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் வந்து ஆராதனை செலுத்தி உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.